ஆச்சு டிசியோட வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி நம்ம டிசி வீடியோ தான் பார்க்க போகிறோம். டிசியில் எனக்கு பிடிச்ச ரொம்பவே ஐகானிக்கான மூமெண்ட்ஸ், அதாவது ரியல் லைஃப் ஐகானிக் மூமெண்ட்ஸ் தான் இன்றைக்கி போட போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூமெண்ட் 5 4 3 4 நான் கொடுக்க மாட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம் பர்ட்டனோட பேட்மேன் படங்கள். இது கொஞ்சம் அவுட்டேட்டடாக தெரியலாம், பட் இன்னும் சொல்லணும்னா அந்த சமயத்தில் ரொம்பவே டார்க்கான ஒரு ஸ்டோரி லைன். பேட்மேன் சூப்பர் டார்க்காக வந்து காமிச்சிருக்காங்க. காரணமே இந்த படம் தான். அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது த டெத் ஆஃப் சூப்பர்மேன் ஸ்டோரி லைன். டூம்ஸ்டே கையால் டெத் ஆஃப் சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை பற்றினோம் சூப்பராக எழுதியிருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி பேட்மேன் சூப்பர்மேன் அந்த படத்தில் கூட ஒரு எலமெண்ட் அது பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. அண்ட் நம்பர் 3 எனக்கு பர்சனலாக ஐகானிக்காக ஃபீல் ஆகுறது என்னன்னா, ஃப்ளாஷ் பாயிண்ட் பேரடாக்ஸோட ரீபூட் தான். லைக் இதுதான் மொத்த டிசியோட டைம் லைனையுமே புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது நம்ம நோலன் பேட்மேன் படங்களை எடுத்த அந்த மூமெண்ட்ஸ் தான். அந்த 3 பேட்மேன் படங்களுமே டிசி ஃபேன்ஸுக்காகவே செதுக்கிற மாதிரி இருக்கும். காமிக் அக்யூரேட்டாக இல்லைனாலும் ஒரு வித்தியாசமான டேக் பேட்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கிறிஸ்டியன் பெல்லை நடிக்க வச்சுருப்பாரு நோலன். ஸோ எனக்கு பர்சனலாக அது ஒரு ஐகானிக்கான மூமெண்ட்டாக, மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அது இருந்துச்சு. அண்ட் அடுத்து ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற மூமெண்ட் 2 மூமெண்ட்டு. ஹென்ரி கேவல் ஃபயர்டு. எஸ், கண்டிப்பாக இருப்பதுன்னா இருக்கும். இந்த மூமெண்ட்டு டிசி ஃபேன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தாலும் ஹென்ரி கேவல் ஃபயர்டு விட்டுருங்க. அடுத்து மிக முக்கியமாக டிசி ஃபேன்ஸ்க்கான ஒரு பயங்கரமான மூமெண்ட். யாரால் எந்த டிசி ஃபேனாலையுமே எந்த ஸ்னைடர் ஃபேன்ஸாலையுமே இதை மறக்கவே முடியாது. ரிலீஸ் தி ஸ்னைடர் கட் மூமெண்ட். எத்தனை வருஷம் போராட்டங்களுக்கு அப்புறம் அந்த ஸ்னைடர் கட் கிடச்சிதுங்கிறது டிசி ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய பர்சனல் ஃபேவரட்டான ஐகானிக்கான டிசி மூமெண்ட்ஸ். ஸோ இதில் நான் வந்து லிஸ்ட்டு போட்டிருக்க மாட்டேன், ஜஸ்ட்டு ஆர்டர் 1 to 5 சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இது வந்து இந்த சம்பவங்கள்லாம் எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான்.